நான்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னோசென்ட். எஸ், அது கூட டியூப் லைட்டும் அதையும் சேர்த்துக்கோங்க. போதும், ரொம்ப ஓட்டாதீங்க. இல்ல, அவன் எம்கேவும் அப்படிதான் இருக்கான், நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க, அது எப்படி? ஆ, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லவங்க நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களை நம்புறேன்ல, அது மாதிரி. போதும், உடனே வாராதீங்க என்ன? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். என்னைக்கு, எங்க, எப்ப? இன்னைக்கு, இங்க, இப்ப. ஆ? ஆ. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கல்யாணம்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு லேசா போச்சா? ஏன் இப்ப என்ன? இல்ல, அதுக்கு நம்ம 2 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னா உட்காந்து பேசணும், பத்திரிக்கை அடிக்கணும், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடணும், மண்டபம் பிடிக்கணும், தாலி வாங்கணும், பட்டு புடவை எடுக்கணும், பட்டு வேட்டி எடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. உங்க முத கல்யாணம் இப்படிதான் நடந்ததோ? ஆமா, பின்ன எவ்வளவு கிராண்டா நடந்தது தெரியுமா? அதான் ஊத்திக்கிச்சு. என்ன 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 என்ன? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. மரம் ஏதாவது கலந்துச்சா? அதை நான் கேட்க வேண்டிய கேள்வி. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் வர்ற பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் தான் இப்ப நம்ம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 குடும்பத்துக்காரங்களும் உட்காந்து பேசணும், பத்திரிக்கை அடிக்கணும், ஊரை கூட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, ஏதோ ஒரு ஆர்வத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யலனாலும் எனக்கு இது செகண்ட் மேரேஜ், ஓகே. ஆனா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே, அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும்ல? எனக்கு கல்யாணத்திலேயே ஆசை இல்லைங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆசை இருக்கும்? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு இப்படி ஒத்த கால்ல நிக்கிறீங்க? நான் 2 கால்ல தான் நிக்கிறேன், ஆசைப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் எத்தனை தடவைங்க சொல்றது உங்களுக்கு? இல்ல, எனக்கு புரியுது நீங்க சொல்றது என்னன்னு புரியுது. ஆனா எதுக்காக இப்படி பண்ணணும்னு தான் புரியல. அப்படி என்னங்க உங்களுக்கு அவசியம்? இப்போ நீங்க பேசுற பேச்செல்லாம் நான் பேசுனேன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா எனக்கு தேவை இருக்கு, நான் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கிடலாம். ஆனா உங்களுக்கு அப்படி எந்த தேவையும் இல்ல இல்லங்க. இப்படி எல்லாம் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? உங்களுக்காக தாங்க, பாப்பாவுக்காக தாங்க, போதுமா? அதான் அதான் ஏன்னு கேக்குறேன். இப்ப அவசரமா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனதும் சொத்தை எழுதி கொடுறான்னு கேட்க மாட்டீங்களே? அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன்னு வேணா நான் எழுதி கொடுக்கவா? இல்ல இல்ல, வேண்டாம். நான் நம்புறேன் உங்களை. தேங்க்ஸ். உங்களை நம்புறேன்னு அர்த்தம் இல்ல. நீங்க என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண பொண்ணு, அதனால நம்புறேன். எப்படியோ நம்பினா சரி. ஆமா, நீங்க எம்கேவோட ஃப்ரெண்டும் கூட, அதனாலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாங்க, அவன் ரொம்ப லாயல். அது மாதிரி நீங்களும் லாயலா இருப்பீங்கன்னு நம்புறேன். இருப்பேன். சரி, எந்த கோயில்ல போய் கல்யாணம் பண்ண போறோம்? இங்கே தாங்க, இந்த வீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில். எங்க அப்பா இருக்கிற இடம் தான் எனக்கு கோயில். ஆஹா, அப்புறம் எதுக்கு காலையில கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க? அது எங்க அப்பாவுக்காக கும்பிடுறதுக்கு போனேங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் எங்க அப்பாவை கேட்டுக்குவேன், ஏன்னா எங்க அப்பா தான் எனக்கு சாமி. ஆனா எங்க அப்பாவுக்கே ஒரு தேவைங்கும் போது நான் இன்னொரு சாமியை தானே போய் கும்பிடணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஷப்பா, ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன். ஆமா, சரி, உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, மாத்திக்கிறீங்களா? ஏன், இந்த ட்ரெஸ் என்ன? கல்யாணம்னா ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை அந்த மாதிரி கட்ட வேண்டாமா? ஆமா ஆமா, இது பெரிய இந்த கல்யாணம். ஏங்க, பண்றதுதான் பண்றோம், ஏதோ நமக்கு இருக்கிறத வச்சு முறைப்படி பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியா? இவ்வளவு பேசுறீங்களே, கல்யாணம்னா முக்கியமா தாலின்னு ஒண்ணு தேவைப்படும், இருக்கா? இருக்கு, எங்க அம்மாவோட தாலி இருக்கு, எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியா வச்சிருக்கேன். ஓ, அப்ப பக்காவா முதல்ல பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் என்ன வரவே வச்சிருக்கீங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கீங்க, பர்மிஷன் கேட்கல. ஆமா, ஒரு அவசரத்துல. சரிதான். சரி, உங்க அம்மா தான் இப்ப இல்ல? அதனால தாங்க அவங்க தாலியை எடுத்து நீங்க எனக்கு இப்ப கட்ட போறீங்க. இல்ல, அவங்க சீக்கிரமா இறந்துட்டாங்கல்ல, அந்த தாலியை யூஸ் பண்ணலாமா? தீர்க்க சுமங்கலியா தான் போய் சேர்ந்துருக்காங்க, அந்த தாலியை யூஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அம்மாவோட தாலி எனக்கு தான். சரி, அப்படின்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மாலை மேளம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாலி மட்டும்தான் இருக்கு. சரி சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? கடவுளே, இதெல்லாம் என்ன பீசம். சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், வாங்க. இங்க பாருங்க, ஆனா நான் உங்களை பிடிக்காம தான் கல்யாணம் பண்றேன். என்ன என்ன? எனக்கும் இந்த மாதிரி வெந்தும் வேகாம இருக்கிற ஒரு மனுஷனை அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்புறமும் ஹாஸ்பிட்டல்ல நேற்று நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த உங்க நல்ல மனசுக்காகத்தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு பிரதி உபகாரமா இந்த இதை பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வர்றேன். இந்த புழுங்கரிசி இப்பவே இந்த வரத்து வர்றாளே, இனி தாலின்னு ஒண்ணு கட்டி நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டேன்னா அவளை மாதிரி இவளும் கொடுமைப்படுத்தி என்கிட்ட இருக்கிற மிச்ச சொத்தையும் புடுங்கிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? சே, அப்படிலாம் பண்ண மாட்டான், நம்புவோம். இவளை நான் நம்புறனோ இல்லையோ, என் மாப்பிள்ளையை நம்புறேன், எம்கேவை நம்புறேன். அவனுங்க 2 பேரையும் நம்பிதான் இப்ப இவ கழுத்துல தாலியை கட்ட போறேன். இவளால எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அவனுங்க 2 பேரும் தான் பொறுப்பு. குட்டி, ஆமாடா குட்டி. புகழரசி, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? சொன்னேன். சரி சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க.
இல்ல யாருக்கும் தெரியாம பண்றோம். ஓகே, என் மாப்பிள்ளை கிட்டயாவது சொல்லலாமே. சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்னா சந்தோஷம் தான் படுவாரு. சந்தோஷப்படுவான் சரி, ஆனா அவனுக்கு தெரியாம நான் ஒரு வேலை பாக்குறதுங்கிறது எனக்கு சரியா படல. அவர் புரிஞ்சு பாருங்க. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா அங்கதான் போக போறோம். இருந்தாலும் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அவங்கிட்ட ஒரு வார்த்தை போன்லயாவது சொல்லிடுறேனே. அப்படி நீங்க ஃபோன் பண்ற வேலை எம்கே அங்க இருந்தா? நீ அவனுக்கு அனாவசியமா பயப்படுற. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்களை விட அவனை பத்தி நல்லா தெரியும். சரி, என்ன வேணா இருக்கட்டும். நான் என் மாப்பிள்ளை கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை போன்ல சொல்லிடுறேனே. சரி ஓகே சொல்லுங்க. நீங்க போய் அப்படியே ரெடி ஆயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வாங்க போங்க. ம். குட்டி நீ என்னை எப்படி கூப்பிடுவ? எப்படி கூப்பிடணும்? அம்மான்னு கூப்பிடுறியா? எங்க கூப்பிடு. அம்மா. இனி எப்பவும் இப்படியே தான் கூப்பிடணும் என்ன? சரி, தாத்தாவையும் ரெடி பண்ணி விட்டுட்டு அப்பா ரெடி ஆயிட்டாரான்னு போய் பார்த்துட்டு வரலாமா? சரி வா. தம்பி, என்னண்ணே நீங்க வந்ததுல இருந்து ஒரு டீ கூட குடிக்கல. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லண்ணே வேண்டாம். தம்பி, இஞ்சி டீனா பிரியமா குடிப்பீங்கல்ல, கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லண்ணே ஒன்றும் வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் தம்பி. நீங்க தான் வந்ததுல இருந்து டீயும் குடிக்கல, சாப்பிடவும் வரல. அம்மா சாப்பிட்டாங்களா மத்தியானம்? ஆமா தம்பி, அம்மா சாப்பிட்டாங்க. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாங்க. சரி சரி. பாப்பா என்ன சாப்பிட்டா? இதையா பாப்பாவுக்கு அம்மா சத்துமாவு கஞ்சி கரைச்சு கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு போய் கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு தூங்கிட்டா பாப்பா. உங்களுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடாவது எடுத்து கேட்டா தம்பி, சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். தம்பி எப்போ வருவான்? தம்பி வர்ற நேரம் தான், வந்துகிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே, தம்பி வந்துட்டா உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க போங்க. தம்பிக்கு சாப்பாடு இல்ல, நான் வேணும்னு கேட்குறேன். சரிங்க தம்பி. வந்ததுல இருந்து மானுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னம்மா, வெளியே போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சுப்பா. அம்மா, நான் சொன்னதை பத்தி என்னம்மா முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ப்பா. அப்படின்னு உங்க அண்ணன் சொல்லி விட்டாரா? இப்போ நீ எதுக்கு அவரை இழுக்கிற? இல்ல, அங்கதானே போனீங்க. நான் அங்கே தான் போனேன். ஆனால் உன் விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு போல. என் மருமக வந்திருக்கா, அவளை பார்க்கறதுக்கு போனேன். என்னய்யா பேச்ச காணும்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் அவளை பற்றி பேசினாலே உனக்கு பிடிக்காது என்ன? ஆமா. அப்படி அந்த பிள்ளை ரூபா உனக்கு என்னையா பண்ணா? எவ்வளவு தங்கமான பிள்ளை தெரியுமா? உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, உன் மேலே உசுரையே வச்சிருக்கா. அவளை வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாரையோ போய் காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு வந்து நிற்கிற. என்ன பதில் சொல்லு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல, அவங்கள எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. அப்புறம் அப்புறம் அவளை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன கசக்குது? எனக்கு அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டான்னு தான் சொல்றேன். பர்டிகுலரா இவங்கன்னு நான் பிரிச்சு பேசல. பார்த்துக்கோய்யா, இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. அந்த வீட்டில் இருந்து தான் ஒரு பொண்ணு நாளைக்கு இங்கே வாழ வரணும். உன் தம்பிக்கு அங்கே தான் சம்மந்தம் பண்ணணும். பார்த்துக்க. அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வேண்டான்னு சொன்னா உன் தம்பியில சொல்லணும். அவன்ல காதலிக்கிறான் அந்த பிள்ளைய. சரி, அவன் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அதான் அவன்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு முடிவெடு. சரிங்கம்மா. சரி சரி, வாங்க உட்காருங்க. அப்புறம் என் கல்யாணமும் சரி, தம்பி கல்யாணமும் சரி, ஒருத்தர் மட்டும் தனிப்பட்டு எடுக்கிற முடிவு இல்ல, தெரியும் தானே? ஏய்யா இப்ப அதுக்கு என்ன? சொல்லி வச்சேன், ஞாபகம் இருக்குமோ என்னமோன்னு. கட்டவா? கட்டுங்க. தம்பி, இதனால உங்க வீட்டு சைடுல இருந்து எதுவும் பிரச்சனை வராதே? வரதான் செய்யும். அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி, நீங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாப்பா, தாத்தா கிட்ட வரையா? சரிம்மா சரி. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பியா? சமாளிப்பேன், நம்பி கட்டுங்க. அது அரசி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சரி, கட்டட்டா? கட்டுங்க. ஒரு மேளம் கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மியூசிக் கூட இல்ல. பரவாயில்ல, கட்டுங்க. இல்ல, எனக்காக பார்க்கல, உனக்காக தான். பரவாயில்ல. யாருமே இல்லாம இப்படி உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது. எனக்கு என் அப்பா இருக்காரு, இந்த பாப்பா இருக்கா, போதும். நீங்க கட்டுங்க பேசாம. தாலி கட்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்? நேரா அப்பாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போறோம். வேண்டாம், எம்கே வீட்டுக்கு போவோம். அங்கதான் மாப்பிள்ள இருக்கான். அது எப்படி சரியா வரும்? உங்க வீட்டுக்கு தானே போகணும். இல்ல, முதல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். சரி ஓகே. ஆனா ஒரு 3 முடிச்சு போடுறதுக்குள்ள எத்தனை கேள்வி கேக்குறீங்க? போட்டாச்சு. சரி அப்ப கிளம்பலாமா? ஆனா இப்படி ஒரு கல்யாணம் எங்கேயுமே நடந்திருக்காது. சரி, நம்மளே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போவோம். உன் குதிரை தூக்கி கொஞ்சம் அங்கிட்டு போடு. இதுக்கு மேல முடிய தூக்கி அங்கிட்டு போட்டா பாப்பாவுக்கு குத்தும், டிஸ்டர்பா இருக்கும். நான் பாத்துக்கிறேன், கட்டிட்டீங்கல்ல, விடுங்க. சரி, எனக்கு என்ன, என்னன்னு போ. நல்லதுக்கு சொன்ன கேக்குறது இல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் வினி,
அந்த புகழரசிங்கிறவ எப்படின்னா அதான் சொன்னேன்லக்கா வீட்டில் வச்சே. இல்லை இந்த மெடிக்கல் இஷ்யூவை பற்றி தானே சொன்னேன். நான் கேட்குறது பர்சனலாக அவளோட கேரக்டர். பர்சனலானா எங்கள் கூட தான் அவள் படித்தா. ரொம்ப ப்ரில்லியன்ட் கேர்ள் தான். ஓ, வசதியெல்லாம் எப்படி? வசதி ஒன்றும் பெருசாக இல்லை, மிடில் கிளாஸ் தான். ஓகே. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி? இல்லைக்கா, அவங்க அப்பாவுக்கு அவள் ஒரே ஒரு பொண்ணு தான், அம்மா கூட இல்லை. ஓகே. ஆனால் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. யாரைனாலும் பார்த்த உடனே சட்டுன்னு எடை போட்டுருவா. அப்புறம் எப்படி ஒன்று இது வரைக்கும் அவள் கண்டுபிடிக்காம இருக்கா? இல்லைக்கா, அவள் என் கூட பேசிக்க மாட்டா. எனக்கும் அவளுக்கும் ஆகாது. ஓ, அப்போ உன்னை பற்றி தெரியும். அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட சரியாக பேச மாட்டா. ஆஃபீஸில் ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது பேசணும்னா பேசுவா, மற்றபடி பர்சனலாக எதுவும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸில் நான் எம்கேவோட ரூமில் இருக்கும்போது அவள் வரமாட்டா. அதே மாதிரி எம்கே அவளோட கேபினில் இருந்தான்னா நானும் அங்கே போக மாட்டேன். ஓ, எம்கே கிட்ட ரொம்ப க்ளோஸோ? ஆமாக்கா, ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருப்பா. தேவையில்லாமல் எதுலையும் தலையிட மாட்டா. ஓ, நான் அவகிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்கிட மாட்டேன்க்கா. ஓகே, அப்படின்னா அவள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு டேஞ்சர் தான்னு சொல்லு. கண்டிப்பாக அவள் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தான்னு வை, நம்மளோட பிளான் எதுவும் நடக்காது. அப்படின்னா முதல்ல அண்ணன்கிட்ட இருந்து அவளை தான் நம்ம வெட்டி விடணும். ஆமாக்கா. ஓகே, என்ன செய்யணுமோ பார்த்து செஞ்சிருமா. சரிங்கப்பா. அப்புறம் வினி சொல்லுக்கா. எம்கே உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது ரொம்ப கோவமாக தானே இருந்தான்? ஆமாக்கா, ரொம்ப கோவமாக இருந்தான். அவங்க அண்ணன் ஊருக்கு வந்திருக்கிறது வேற அவனுக்கு தெரியாது போல. நான் சொன்னேன்னா அதை கேட்ட உடனே ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லி கோவமாக கட் பண்ணிட்டான். அவனோட அந்த கோவத்தை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணியே வச்சிருக்கணும். நானும் அதை தான்க்கா நினச்சேன். எம்கே எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அண்ணன் கூட சண்டை போடுறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. சரிக்கா, புரியுது. பார்த்துக்கோ. எம்கே டென்ஷன் ஆனான்னா எப்படியும் அவன் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகும்க்கா. அது வரைக்கும் அவன் பக்கத்திலே போக மாட்டேன், கால் கூட பண்ண மாட்டேன். நல்லதுதான். அவன் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. சரிக்கா. அந்த கோவத்தோடையே போய் கேஸ் கிட்ட சண்டை போடட்டும். முத்துக்கண்ணு, நீ எப்பவும் இப்படியே சிரிச்ச முகமா இருக்கணும். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அழகா இருக்க. அப்படியே திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. ஆமா, நிஜமாதான். அப்படியே திருஷ்டி சுத்தி கன்னத்துல ஒரு கருப்பு போட்டு வைக்கணும். எனக்கா? ஓகே வச்சிரு. அப்புறம் எங்க பொட்டு வச்சேன்னு நீயே தேட வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. போ, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் உண்மையை தானே சொல்றேன். ஆனா நீ சிரிச்சுக்கிட்டே பேசும்போது ரொம்ப அழகா இருக்க முத்து. போதும் ரொம்ப ஐஸ் வைக்காது. அப்புறம் உனக்கு வந்த ஃபீவர் எனக்கு வந்துட போகுது. அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது. ஓகே பாத்துக்கலாம். சரி, நான் உள்ள போட்டா நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஏதாவது சாப்பிடு. சரி. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து கவனமா பேசு என்ன? ஓகே. அப்புறம் இன்னும் என்ன தாயே? இல்ல, புகழரசி அக்கா என்னதான் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கு. அதுக்கு? இல்ல உடனே கோச்சுக்காத. சொல்லு, என்ன சொல்ல வரையோ சொல்லு. இல்லப்பா, எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட உட்காந்து பொறுமையா பேசு. அவசரப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுறாதேன்னு சொல்ல வரேன். ஓகே. சரி, உடனே மூஞ்சத்துக்கு வச்சுக்காதே, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போயே. சரி, ஓகே. அப்ப நான் உள்ள போட்டா? சரி, போயிட்டு வா. அப்புறம் நிலா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கெண்ட்குள்ள எனக்கும் வினிக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அம்மா எப்படியும் இங்கே தான் இருப்பாங்க. அதனால நீ அம்மா கூட இருந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறீங்களா? சரி, நான் அவங்க சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்கிறேன். நான் அம்மா கிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வெண்ணிலாவை கூட்டிட்டு போங்கம்மா எங்கேனாலும் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். சரியா? அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீ போ. சரி. எங்க வீட்டு பொண்ணா இருந்து என்கேஜ்மெண்ட் வேலை, கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீ தான் பார்க்கணும். சரியா? சரி. ஓகே, பை, see you. சரி. அப்புறம் முத்து, சொல்லு. உனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நெருடலா இருந்தா கூட நீ நீ யோசிச்சு பண்ணு என்ன, எந்த விஷயமா இருந்தாலும். எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? இல்ல, நான் பொதுவா சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும். ஓகே. நான் எப்பவும் அப்படிதான். எனக்கு எந்த விஷயத்துலயுமே ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல நான் இறங்குவேன். சரி, பாத்துக்கோ. ஓகே, see you. அப்படின்னா முத்து வினிதா மேடம் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா தான் இருக்கான். புகழரசி அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் இவன் லைஃப்ல குட்டையை குழப்பிடக்கூடாது. இவ்வளவு பெரிய பிசினஸை தன்னந்தனியா உருவாக்கி வளர்த்தவனுக்கு தெரியாதா எது தப்பு எது சரின்னு? புகழரசி அக்கா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஒருவேளை அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு புகழரசி அக்காவை பத்தி அதிகம் தெரியாது. அதனால அவங்க சொல்றத நம்மளால முழு மனசோட நம்பவும் முடியல. ஆனா முத்துக்கண்ணுவை பத்தி நல்லா தெரியும். இவன் ஒரு முடிவு எடுத்தான்னு அது கரெக்டாக தான் இருக்கும். இவன் சொல்றதையே நம்புவோம். இவனுக்கு எது சந்தோஷமோ அதுதான் நமக்கும் சந்தோஷம். அப்படித்தான் நம்ம இருக்கணும். அதுதான் முத்துக்கண்ணு நமக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம காட்டுற பதில் உதவி. தேவையில்லாமல் போய் அவங்க குடும்பத்துக்குள்ள முத்துக்கண்ணு லைஃபுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அவங்க அண்ணனுக்கும் வினிதா மேடத்தோட குடும்பத்துக்கும் கூட 1000 பகை இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஆனால் நமக்கு முத்துக்கண்ணு தான் முக்கியம். அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நம்ம கேட்கணும். அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம். இவனுக்கு சந்தோஷம் எதுவும் அதை செய்யட்டும். நம்ம குறுக்க போய் எதையும் கெடுத்துடக்கூடாது.
அம்மா இங்க பாருங்க, என்னையா? அடுத்தவங்கள நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ப்ரோ வா ப்ரோ, எப்போ வந்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ஏன் ப்ரோ நீ வர்றதா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு நானே வந்திருப்பேன்ல. நீ வேலையா இருப்பேன்னு தான் உன்னை கூப்பிடல, வேந்தன் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் சொல்லிதான் நீ வந்திருக்க என்ன ப்ரோ? ஆமா, அவன் தான் வர சொன்னான். சரி ப்ரோ, மச்சானே வர சொல்லி இருக்கட்டும். ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி தம்பி நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன்டான்னு. அது அம்மாவை நேற்று ஊருக்கு கூப்பிடும் போது உனக்கு தோணலையா? என்னது ப்ரோ? அம்மாவை இந்த மாதிரி ஊருக்கு கூப்பிட்டுருக்கேன் அனுப்பி வை ப்ரோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு தோணலையான்னு கேட்டேன். ஆ, அது சொல்லு, நீ எனக்கு பதில் சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்றேன். இப்போ எதுக்குயா வந்தது வராததுமா அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சண்டை போடலம்மா, அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நீங்க தானே தம்பி வந்ததும் அவன்கிட்ட பேசிக்கோன்னு சொன்னீங்க, பேசக்கூடாதா? சரி பேசு. என்னடா தம்பி சொல்லு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் லைஃப்ல பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிற போல. ஏன் ப்ரோ, நீங்க எனக்கு தெரியாம ஒரு வேலை பார்க்கும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன? இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கும் நீ என்கிட்ட கேட்கிற கேள்விக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் ப்ரோ? நான் என்ன கேட்டேன், எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம உன் லைஃப்ல பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிற போலன்னு கேட்டேன். ஆனா நீ என்ன கேட்குற, எனக்கு தெரியாம நீங்க ஒரு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம நான் ஒரு வேலை பார்க்க கூடாதான்னு கேட்குற. ஆமா கரெக்டு தானே ப்ரோ? மறுபடியும் நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோ. உனக்கு தெரியாம உன் லைஃப்ல நான் எதுவும் வேலை பார்த்தனா? அது அது இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. சொல்லு, இப்ப சொல்லு. நீ என்கிட்ட கேட்டதுக்கும் நான் உன்கிட்ட கேட்டதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாரு. அப்படி திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேளு. இப்போ ரீசெண்டா நீ சென்னைக்கு வந்துட்டு போனேல ப்ரோ, என்கிட்ட ஏன் சொல்லல? என் வீட்டுக்கு ஏன் வரல? உன் வேலை விஷயமா நீ எத்தனையோ ஊருக்கு போற, எல்லா ஊருக்கும் என்கிட்ட சொல்லிட்டா போற. ப்ரோ நான் மத்த ஊருக்கு போறதும் ஊட்டிக்கு வர்றதும் ஒன்னா? ஊட்டிக்கு வந்தா அங்க நம்ம வீட்டுக்கு வராம இருக்கனா இல்ல தங்காம தான் இருக்கனா? ஆனா நீ நான் இருக்கிற சென்னைக்கு வந்திருக்க, என் வீட்டுக்கு வராம இருந்திருக்க. ஏன் சென்னைக்கு வந்தேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? எனக்கு தெரியாம நீ ஏதோ ஒரு வேலை பாக்குற, அதுவும் யார் கூட? என் ஃப்ரெண்டு கூட. சரி இப்ப அதனால என்ன? உனக்கு அதனால ஏதாவது பிரச்சனையா? என்ன ப்ரோ இவ்ளோ கேஷுவலா சொல்ற? இல்ல அதனால இப்ப நான் உனக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்துருக்கனான்னு கேக்குறேன். இப்போ நான் உனக்கு தெரியாம இங்க வந்துட்டு போனதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ எப்பயா சென்னைக்கு வந்த? இருங்கம்மா. சொல்லவும் மாட்டான். கண்ணு என்னையா? இருங்கம்மா. சரி என்னன்னு போங்க. சொல்லு தம்பி, இப்போ உனக்கு தெரியாம நான் சென்னைக்கு வந்துட்டு போனதுனால உன் பிசினஸ் எதுவும் பெரிய லாஸ் ஆயிடுச்சா இல்ல பர்சனலா எதுவும் உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் ஆகல. அப்புறம் உனக்கு தெரியாம நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். இல்ல ப்ரோ, உனக்கு புரியலையா? நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸ், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கம்யூனிகேஷன் இருக்க வேண்டாமா? நீ இங்க வந்திருக்க நான் இருக்கிற ஏரியாவுக்கு, ஆனா எனக்கு தெரியல அப்படின்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய ஷேம். அதையும் தாண்டி நீ ரொம்ப பெரிய பெரிய வேலை எல்லாம் பாத்துருக்க ப்ரோ, இன்னைக்குதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. தங்கச்சி. அண்ணே வாங்கண்ணே வாங்க. வாங்க அங்கிள், வாவினி. வாங்கண்ணே மருமகளா, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்புனேன், அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்களே. ஆமாம்மா, பிள்ளை வந்த உடனே அண்ணனை பார்க்கணும்னா சரி பையன் இங்கே எல்லாம் இருக்கான், அதான் அவனையும் பார்த்துட்டு பேத்தி பிள்ளையும் பார்த்துட்டு போவோன்னு வந்தோம். அத்தான் நல்லா இருக்கீங்களா? ஆ ஃபைன். மாப்பிள்ள நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் ரூபா ஒரு குதி போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டா. அத்தே பாப்பா எங்கத்தே தூங்குறான்னு சொன்னீங்க, முடிச்சிட்டாளா? நான் வந்து அப்படியே உட்காந்து பிள்ளை கூட பேசிட்டு இருந்தேம்மா, இன்னும் நானே உள்ள போய் பாப்பாவை பார்க்கல. ஐயா கண்ணு, பாப்பா முடிச்சிட்டாளா ஐயா? பாப்பாவை வேந்தன் வெளியே கூட்டிட்டு போயிருக்காமா. அப்படியா, வெளியே போயிருக்காங்களோ? வினிக்கண்ணு ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்களாம். சரி வாங்க நீங்க உட்காருங்க, நம்ம பேசிட்டு இருப்போம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. சரிங்க தே, நான் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நீ இரு, எந்த மணி இருக்காருல அவரை போட சொல்லுவோம். சரி அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மாப்பிள்ள இருங்க, உங்களை தான் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்க உட்காருங்க, பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். இருங்க மாப்பிள்ள, வேலை எப்பவும் இருக்கிறது தானே. நான் வந்தா தான் என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. இப்ப ரூபா வந்திருக்கா, அவ கூடயாவது பேசுங்களேன். போய் பேசுடா. அத்தா அத்தா என்ன இப்படி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி கூப்பிடல. நல்லா இருக்கீங்களா? ஃபைன் அப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் எம்கே, நீங்க போன்ல வினிதா கிட்ட சொன்ன விஷயத்த வினிதா என்கிட்ட சொன்னா. என்னதுனே? என் பையன் எம்கேவோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்க போறானா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா, எனக்கே விஷயம் தெரியாது, எம்கே சொல்லி தான் தெரியும். ஐயா கண்ணு என்னையா? ஆமாமா, எனக்கே இப்பதான் தெரியும். எம்கே பரவாயில்ல, கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு பண்றதுல தப்பு இல்லையே. உங்க ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம இருந்தாருன்னு வினிதா சொன்னா, அவருக்கு ஒரு ஒத்தாசை பண்றதுக்கு நம்மளால முடியுதுன்னு பண்ணிட்டு போவோமே. ஏதோ நம்ம வீட்டு பிள்ளைக்கு தான் முடியாம இருக்கு, காப்பாத்துறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளால இன்னொருத்தரை காப்பாற்ற முடிஞ்சா நமக்கு அது புண்ணியம் தானே.
அப்படி ஒரு புண்ணியத்திலேயாவது என் பேத்தி நல்லபடியா பொழைச்சு வந்தான்னா அது எனக்கு சந்தோஷம் தானே எம்கே. ஆமா எம்கே, நீங்க கூட எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி கோவமா பேசுனதும் நானும் வருத்தப்பட்டேன். என்னடா அண்ணன் இப்படி எம்கேவை கோவப்படுத்தி பாக்குறானேன்னு. அப்புறம் யோசிச்சப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? என் அண்ணன் யாருக்கு ஹெல்ப் பண்றான்? உங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு தானே. புகழரசி யாரு? உங்க ஃப்ரெண்டு. அவளுக்கு நம்மளால ஒரு நல்லது நடந்தா அது நமக்கு சந்தோஷம் தானே எம்கே. ஆஹா, பதிலுக்கு அவ என்ன பண்ண போறா தெரியுமா? அது என்ன? அது ப்ரோ உனக்கு தெரியுமா? என்னதுடா? இல்ல என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்னி கொடுக்க போறது உனக்கு தெரியுமா? ம் தெரியும். ஆ உனக்கும் தெரியும், ஆனா நீ என்கிட்ட சொல்லல என்ன ப்ரோ? தம்பி, வேந்தனை பத்தின விஷயத்த நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? அவனா சொன்னா நீ தெரிஞ்சுக்கலாம், நான் எப்படி சொல்ல முடியும்? ஓஹோ, சரி சரி. எம்கே, இப்ப எதுக்கு மாமா கிட்ட இப்படி பேசுறீங்க? நம்ம புகழரசிக்கு அண்ணனால ஒரு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான் எம்கே. நீங்க தேவையில்லாம மாமா கிட்ட கோவப்படாதீங்க. ஒருவேளை மாமா சொல்லி கூட அண்ணன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம். நல்ல விஷயம் தானே அதுவும். அதான் போன்லயே உங்ககிட்ட சொன்னனே, உன் அண்ணன் கிட்னி கொடுக்கறான் கொடுக்காம போறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் என் ஃப்ரெண்டோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அவன். அப்படியெல்லாம் அண்ணன் எதுவும் பண்ண மாட்டான், நீங்க கோவப்படாதீங்க. மாப்பிள்ள